அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்னும் ஒரு புதிய முயற்சியாக யாழ் உதயன் பத்திரிகையில் நாளாந்தம் வெளிவருகின்ற புதினம் தெரியுமோ என்ற விடயத்தை உங்களுக்காக வாசித்து காட்ட இருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த விடயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாருங்கள், புதினத்தை அறிந்து கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். புதினம் தெரியுமோ, புதினம் தெரியுமோ, காலம் சரியில்லாட்டி உப்பு விற்க போனா மழை கொட்டும், மாவிக்க போனால் காத்தடிக்கும் என்று பழைய ஆக்கள் சொல்லுவினான். அப்படி காலம் கடமையா கழுத்தறுத்தால் காத்தடிக்க போனாலும் பம் வேலை செய்யல என்று பெட்ரோல் செட்காரர் கையை விரிப்பினான். யாழ்ப்பாணத்தில் உள்ள கணக்க பெட்ரோல் செட்டுகளில் தங்கட வாகனங்களுக்கு யாரும் காத்தடிக்க போனால் பம் வேலை செய்யாது திருத்தோணும் என்று செட்காரர் சொல்லுறதை பார்த்திருப்பியல். அன்றைக்குத்தான் அந்த பம் பிழையாக்கும் என்றிட்டு ஒரு கிழமை கழிச்சு போனாலும் அதே வசனத்தை ஒரு எழுத்தும் கூட மாறாமல் அப்படியே ஒப்புவிப்பினோம். ஆனால் இப்படி கிழமை கணக்கில் அந்த காத்தடிக்கிற பம்பை திருத்தாமல் வச்சிருக்கிற யாரும் பெட்ரோலிய கோர்பரேஷனுக்கு அறிவித்தால் நட்டம் தங்களுக்கு தான் என்றது செட்காரருக்கு இன்னும் விளங்கியில போல. ஒரு பெட்ரோல் செட்டை போடுறதுக்கு அனுமதி கொடுக்கிறது என்றால் சில நிபந்தனைகளுக்கு அவை கட்டுப்படணும். அந்த செட்டுக்கு வாரவே தங்கட வாகனங்களுக்கு காத்தடிக்கிறதுக்கு பம்ப் பூட்ட வேணும். காத்தடிக்கிற பம்ப் தானே, அதையே நாங்கள் பூட்டோணும் என்று முரண்டு பிடிச்சால் அவைக்கு செத்திறக்க அனுமதியை கொடுக்காயினோம். அந்தளவுக்கு ஒவ்வொரு செட்டுக்கும் இந்த காத்தடிக்கிற பம்ப் கட்டாயம். அதோட காத்தடிக்கிற பம்புக்காகவும் அதின் கரண்ட் செலவுக்காகவும் சேர்த்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் 13,000 ரூபா அப்படி பெட்ரோலிய கோர்பரேஷன் செட்காரருக்கு கொடுப்பினான். அப்படி அவையிட்ட கை நீட்டி காசும் வாங்கி போட்டு இப்படி வருஷ கணக்கில் காத்தடிக்கிற பம்பை செட்காரர் திருத்தாமல் வச்சிருக்கிறது எவ்வளவு விலை? எல்லா இடமும் காத்தடிக்கிற கடையில் இருக்குமெண்டில்லை. அதோட இப்போ கடைகளுக்கு போய் வாகனங்களுக்கு காத்தடிக்கிறது என்றாலும் காசும் கூட. அதால் ஆபத்து. அந்தரத்துக்கு செட்டுகளில் காத்தடிக்கலாம் என்று நம்பி போனால் அங்கே பம் வேலை செய்யாதுண்டு அவையில் கை விரிச்சால் எப்படி இருக்கும்? செட்டில் இருக்கிற பம் பழுதென்றால் அதை பற்றி பெட்ரோலிய கோர்பரேஷனுக்கோ இல்லாட்டி அந்த பம்மை பூட்டின கம்பெனிக்கோ அறிவித்தால் அவையில் 2 நாளில் வந்து திருத்தி போட்டு போடுவினோம். அதை எங்கட செட்காரர் கனவேர் செய்கிறேல. அப்படியே பழுதானபடியே பம்மை வருஷக்கணக்கில் வச்சிருப்பினோம். இப்படி அவையில் காத்தடிக்க முடியாத பழுதோட பம்மை கனகாலம் வச்சிருந்தால் அதை பற்றி பொதுமக்கள் பெட்ரோலியம் கோர்பரேஷனுக்கு முறைப்பாடு செய்தால் கதை கந்தலாகிவிடும். செட்காரருக்கு வருஷமாக கொடுக்குற 13,000 ரூபாவையும் கொடுக்காமல் விடுறதோட அந்த செட்டுக்கான பெர்மிஷனையும் கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டி வைக்க இயலுமா? இதெல்லாம் செட்காரருக்கு தெரியுமோ தெரியல. இனியாவது இந்த பம்புகளை திருத்தி அந்தரப்பட்டு வார ஜனத்தின் வாகனங்களுக்கு காத்தடிக்கிற வழியை பாருங்கள். நன்றி. பச்சி.